ஹை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்டர்டே 30th அன்னைக்கு 2 டாஸ்க்கு பண்ணேன். இந்த 2/8ங்கிறது பார்த்தீங்கன்னா நான் எப்போ பண்ணியிருந்தேன்னா மார்னிங் பண்ணது. மார்னிங் ஒரு 7:30 7:45 இருக்கும். அப்போ நான் பண்ணது. ஆனால் சிஸ்டமோட டைமிங் வந்து அதாவது எஸ்பி சைட்லேருந்து டைமிங் மாற்றிருக்காங்க போல். அதனால் எனக்கு 2/8 காமிச்சிச்சு. அகைன் நான் டாஸ்க் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2:30 3 o'clock ஆஃப்டர்நூன் பண்ணேன். அப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 போட்டுருந்துச்சு. ஓகேங்களா, நேற்று 2 டாஸ்க்கையும் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இன்றைக்கியான டாஸ்க் வந்து இன்றைக்கி டேட் பாருங்கள், May 1. ஓகேங்களா, இன்றைக்கி டாஸ்க் பண்ணுறதுக்காக டைம் பார்த்தீங்கன்னா 5:12. இப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணி பார்த்தேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள், நான் ஸ்க்ரீன்ஷாட் அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள், சாரி யூ கேன் ஒன்லி சப்மிட் 2 times per day அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, நம்மளோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நேற்று 2 டாஸ்க் பண்ணிட்டோம். இப்போ இன்றைக்கான டைம் ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த நாள் கணக்கு வந்துடுதுல்ல, அந்த கணக்கில் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து போர்ட்டல் பேஜில் வேறொரு டைமிங்கிறதுனால அந்த சிஸ்டமேட்டிக் டைம் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதனால் டாஸ்க் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா அந்த டைமை வந்து நம்ம வந்து ஏன்னா 5 hours வந்து கேப் கொடுத்துருக்காங்க. அந்த 5 hours நம்ம மேனேஜ் பண்ணணும்னா இந்த டைமிங்கை, அதாவது நான் காமிச்சிருந்தேன்ல டாஸ்க் பேஜிலோட டைமிங், இந்த டாஸ்க் பேஜில் பார்த்தீங்களா இந்த டைமிங் இருக்குல்ல, இந்த டைமிங்கை பார்த்துக்கோங்க. இந்த டைமிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதில் 2:8 நான் 2 டாஸ்க்கு பண்ணதுமே இந்த 2:8க்கு 1 9 டைமிங் கூட இதுலேருந்து 5 hours கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம டைமை கால்குலேட் பண்ணால் தான் நம்ம வந்து ஏன்னா இப்போ டாஸ்க் பண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகேங்களா, அதனால் வேஸ்ட்டாக போட நம்ம அகைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அந்த டைமிங் வந்து நம்ம வந்து இப்போ மறந்துடுவோம், அதனால சீக்கிரம் பண்ணது. இந்த டைமிங் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டைமிங்கே நோட் பண்ணிக்கோங்க, போர்ட்டல் பேஜோட டைமிங் நோட் பண்ணிக்கிட்டு அந்த டயத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் டாஸ்க்கை பண்ண போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:20 மார்னிங் வந்து May 1 மார்னிங் 8:20 டைம். ஓகேவா, இப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேனுவல் கோக்னட் ஸ்க்ராப்பர் மிஷின் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், பை மோட்டில் சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா, வந்துருச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 249. ஓகேங்களா, 450 கிராம் உள்ளது, 249 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வெப்சைட்டில் வரலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டாஸ்க்கு சப்மிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த டிஜிட்டல் இதில் செகண்ட்ஸ் ஓடட்டும். ஓகேங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சிருச்சு. இதை கிளிக் பண்ணி உள்ளார போகலாம். என்னோட நேம் ஷாஃபிடி கேட்குது. ஸ்க்ராப்பர் வந்து இது நல்லா தான் இருக்குது. இதுக்கு நான் 10 பாயிண்ட் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது கொஸ்டின் ஆன்சர்க்கெலாம் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ இதில் டைம் பாருங்கள் 8:25 ஆகுது. ஓகேங்களா, நான் இப்போ டாஸ்க் வந்து சப்மிட் பண்ண போகிறேன். சப்மிட் கொடுக்குறேன். என்னோடய டாஸ்க்கு ஃபார்ம் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கா. டாஸ்கோட ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், நான் இப்போ கொடுத்தது 27 rupees பெண்டிங்கில் இருக்குது ஸ்டேட்டஸு. டேட் பாருங்கள், May 1 2:55 அப்படின்னு போட்டு டைம். ஓகேங்களா, ஆனால் ஆக்சுவலி நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 8:25. ஓகேங்களா, இந்த டைமை வந்து நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைமுக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் பண்ணுவோம். ஓகேவா,
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.